ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மூணார் விளாக் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 9 வீடியோ. நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாய்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லை, எனக்கு அவ்வளோவா உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் 8 வீடியோவில் ஸ்டெர்லிங் மூணார் பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய லே அவுட் எல்லாமே காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய கண்டினியூட்டி வீடியோ தான் இது. நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிற வழியில் இருக்குது. போகிற வழியில் பார்த்தா நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிற மாதிரி மேலே ரோப்லாம் கட்டியிருந்தாங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி அதில் நடந்து போகிற மாதிரி இருந்தது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போது ரெய்னி சீசன்னால் இது நடக்காமல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்ல கிளைமேட் வரும்பொழுது இதில் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது போன்ஃபயர் பண்ணுற இடம். இங்கே ஒரு சுற்றி ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. நடுவில் போன்ஃபயர் பண்ணி எல்லாம் சுற்றி உட்காந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய சாங்ஸு இதெல்லாம் ஈவினிங் டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம லேட்டாக வந்துட்டதுனால நேற்று நம்ம அதை பார்க்க முடியல. அதனால தான் மார்னிங் நான் அந்த லே அவுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நிறைய மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்தது. மார்னிங்கில் நம்ம ஏர்லி மார்னிங்காக வந்துட்டுருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபுல்லாமே நிறைய பேர்ட்ஸோட சத்தமும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது உங்களுக்கு சரியாக போட முடியல. ஏன் அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனாலையும் சவுண்டு சத்தம் அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனாலையும் இது சரியாக கொடுக்க முடியல. இந்த மேலே போகிற வழி தான் நம்ம ஸ்விம்மிங் பூலில் போகிற வழி. ஸ்விம்மிங் பூல் அது மழையாக இருக்கிறதுனால அது ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இது ஒரு 11 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அந்த இருக்க இடங்கள் ஃபுல்லாமே சுற்றி இருக்க மரங்கள் இதெல்லாம் நிறைய பாறை மாதிரிலாம் இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த செடி பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இந்த லீஃபெல்லாம் பாருங்கள், அதோடைய கலர் மிக்சட் கலராக இருந்தது. ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாத்துலேயும் டியூ ட்ராப்ஸ் இருந்தது. அதனால் எல்லா செடிகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. எப்போத்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்த செடிகள் எல்லாமே ரொம்பவே பசுமையாக இருந்தது. ஆனால் இந்த ஏரியா எல்லாமே ரொம்பவே க்ளீனாகவே இருந்துச்சு. தூரத்தில் ஒரு கொடை மாதிரி தெரியுதுல, அதுதான் ஸ்விம்மிங் பூல். நல்ல பெரிய பூலாக இருக்குது. அது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அதையும் மீறி நம்ம இந்த கொடுக்கப்பட்ட டைமில் போய் பார்க்காம மற்ற நேரத்தில் போய் பார்க்குறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலை. அதுதான் ஸ்விம்மிங் பூல். அதில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் அதுலேருந்து எல்லாமே டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம நீ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடணும். ஏன்னா நம்ம அப்போ தான் வெளியே போய் நிறைய இடங்களை பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த டேயில் என்னென்ன இடங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயம் கொடுக்குறேன். இது நம்ம போகிற இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்ம டைனிங் ஏரியா தெரியும். கீழே டைனிங் ஏரியா இருக்குது. இது வெளியே இருந்து பார்க்குற சைடு. இதை சுற்றி ஸ்டெர்லிங் மூணார் சுற்றி ஃபுல்லாமே எடுத்திருந்தேன். ப்ளே பார்க்கு எல்லாமே எடுத்திருந்தேன்.
அப்புறம் என்ட்ரன்ஸில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுற்றி எல்லாமே எந்த மாதிரி வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து ஸ்பா இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, உள்ளே ஒரு ஷாப் இருக்குது, இன்னும் வந்து கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஸ்டெர்லிங்குள்ளேயே இருக்குது. ஸோ ஸ்டெர்லிங் வரும்பொழுது உங்களுக்கு நல்லாவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வெளி இடங்களும் போய் நல்லா இது பண்ணலாம். போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வாக்கிங் பாத்தும் இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்கும். நிறையா வந்து ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது அங்கே. அப்புறம் ஸ்டெர்லிங் மூணார், ஐ லவ் யூ ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த இடம். மூணார் கண்டிப்பாக வரும்பொழுது இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். கிளைமேட் வந்து சூப்பராகவே நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ரூமில் நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடங்களில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எந்தெந்த இடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மூணாரை பற்றி ஒரு கம்ப்ளீட் கைட்லைன் வந்து இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெர்லிங் போகிறவங்களுக்கு இது நான் கொடுத்துருக்க வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.